செல்வங்களே, இப்ப நம்ம பார்க்க போற திறன் என்ன தெரியுமா? படைப்பாற்றல் சிந்தனை திறன், கிரியேட்டிவ் திங்கிங் ஸ்கில். அப்படின்னா என்ன? எல்லாரும் ஒரே மாதிரி செய்துட்டு இருக்கும்போது நாம மட்டும் அதை மாத்தி வேற புதுசா ஒன்று செஞ்சோம்னா, புதுமையா செஞ்சோம்னா நம்ம கிட்ட அந்த படைப்பாற்றல் திறன் இருக்குன்னு அர்த்தம். நம்ம தினம் பார்க்கக்கூடிய பொருள்களை எல்லாம் எல்லாரும் பார்க்குற மாதிரி பார்க்காம நம்ம வித்தியாசமா ஏதோ ஒன்று செஞ்சு பார்க்கணும். இந்த குழந்தை ஏதோ செய்து பார்க்குது பாருங்க, அந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம புதுமையாக செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா இவங்க கூட அந்த கிளிப்பெல்லாம் வச்சு வேற மாதிரி ஏதோ செய்து பார்க்குறாங்க பாருங்க, வித்தியாசமா. இப்படியெல்லாம் நம்ம செய்து பார்க்கணும், சிந்தனை பண்ணுறது அப்படின்னு இருந்தோம்னா நம்மக்கிட்ட அந்த படைப்பாற்றல் சிந்தனை திறன் இருக்கு, கிரியேட்டிவ் திங்கிங் இருக்கு. இவங்க கூட ஓவியம் வரைகிறதுல ஏதோ புதுசாக செஞ்சு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, வித்தியாசமாக ஏதோ வரையலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மற்றவங்க நினைக்கிறத விட நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி யோசிக்கிறது, அதுதான் படைப்பாற்றல் சிந்தனை திறன். இவர் கூட ஏதோ படித்ததையோ ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டதை வேறு ஒரு வடிவத்தில் வெளிப்படுத்த பார்க்குறார், முயற்சி செய்கிறார். இந்த குழந்தைங்க கூட பாருங்க, ஏதோ தன்கிட்ட கிடைச்ச பொருளெல்லாம் வச்சு புது பொருளாக ஒன்று உருவாக்க முயற்சி செய்கிறாங்களோ பாருங்க. அப்படித்தான் போலிருக்கிறது இல்லையா? புதிய பொருளை உருவாக்குறதுக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க முனைப்போட. அப்படி ஒன்று உருவாக்கிட்டோன்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல, எவ்வளோ மகிழ்ச்சி. அதுதான் கிரியேட்டிவ் திங்கிங் ஸ்கில், படைப்பாற்றல் சிந்தனை திறன். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி உதவி கேட்டு சாலையில் அமர்ந்திருந்தார். அவர் ஒரு பதாகை ஒன்று வச்சிருந்தாரு. அந்த பதாகையில் எனக்கு கண்கள் தெரியாது, எனவே உதவி செய்யுங்கள் அப்படின்னு அவர் அதில் எழுதியிருந்தார். ஆனால் யாருமே அதை படிச்சுட்டு அவங்க பாட்டு போயிட்டு இருந்தாங்க, அதை கடந்து போயிட்டு இருந்தாங்க. யாரும் அவருக்கு பெருசாக உதவி செய்யலை. இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது, யாருமே நமக்கு உதவி செய்யலையே, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தார். அப்போது அவருக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்தது. அந்த யோசனையை செயல்படுத்தினாரு. என்னன்னா, அதே பதாகையில் பாருங்க எப்படி எழுதியிருக்காரு, இன்றைய நாள் மிக அழகானது, ஆனால் என்னால் அதனை காண இயலாது அப்படின்னு எழுதியிருந்தார். அதே பொருள் தான், ஆனால் வார்த்தைகள் தான் வேற. அப்போது அதை படித்த மக்கள் என்ன செய்தாங்கன்னா உடனடியாக அவருக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாங்க. அவருக்கும் அந்த கஷ்டம் தீர்ந்தது. அப்போது ஒரே மாதிரி சிந்தனையை செயல்படுத்தாமல் கொஞ்சம் மாற்றி யோசிக்க ஆரம்பித்தோன்னா அது நமக்கு வெற்றியை தரும். இன்னொரு நிகழ்ச்சி பாருங்கள், இந்த பெயரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, KFC இல்லையா? சிக்கன் விருப்பப்படுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சாப்பிடாதவங்களுக்கும் அந்த பெயர் கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியாதவங்க யாருமே நம்ம இருக்க முடியாது. இந்த KFC அப்படிங்கிற அந்த உணவகம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தவர் யார் தெரியுமா? இவர் தான். யார் அவர்? ஹார்லண்ட் சாண்டர்ஸ், ஒரு அமெரிக்க நாட்டுக்காரர். அவர் 1929 அவர் பிறந்திருக்கிறாரு. பிறந்த கொஞ்ச நாளில் அவங்க தந்தையார் இறந்துட்டாங்க. அவங்க அம்மா தான் வேலைக்கு போனாங்க. அதனால வீட்டில் இவர் தான் சமையல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அந்த அனுபவத்தை வச்சு அவர் தான் பிற்காலத்தில் இந்த உணவகத்தை ஆரம்பிக்கிறார். ஆனால் அதற்கு இடைப்பட்ட காலத்தில் நிறைய சவால்களை அவர் சந்திச்சிருக்கிறார். சின்ன சின்ன வேலைகள், எரிபொருள் நிரப்புறது வாகனங்களுக்கு, மற்ற பெயிண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்துட்டு இருக்கும்போது ஒரு சாலையோரம் நடத்தக்கூடிய உணவகத்தையும் அவர் ஆரம்பித்து நடத்துகிறார். சின்ன உணவகம் தான், சாலை தெருவுக்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு உணவகத்தில் இந்த சிக்கன் கறி தயார் பண்ணி அதை விற்பனைக்கு செய்துட்டு இருந்திருக்கிறார். ஆனால் கொஞ்ச நாளில் என்ன செய்கிறாரு, இதுவே இப்படி பண்ண வேண்டாம், கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து இந்த மசாலாவையெல்லாம் வேறு ஒரு பக்குவத்தில் தயார் பண்ணி அந்த சிக்கனையே வேறு ஒரு புதுவிதமாக அவர் தயார் பண்ணதான்
என்னன்னா கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன். கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன். கென்டக்கின்றது அவர் வசித்த ஊர். அந்த ஃப்ரைட் சிக்கனை சேர்த்து அந்த மாதிரி அந்த பெயரை அதுக்கு வைக்கிறார். வச்சு அதை ஒரு கடையில் வியாபாரம் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறைய பேர்கிட்ட அவர் என்ன செய்கிறாரு, அணுகிறாரு. முதல்லலாம் அவருக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவருக்கு 47வது வயசில் தான் அவருக்கு அந்த கடையை நிறுவுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அவருடைய 47வது வயதில் அது ஆரம்பிக்கிறாரு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது. அடுத்து அவர் 90வது வயதில் இறக்குறார். 1980ல் இறக்குறார். அப்போது கிட்டத்தட்ட 48 நாடுகளில் இந்த KFC உணவகம் எத்தனை இருந்தது தெரியுமா? 6000 உணவகங்கள் இருந்தது அவர் மறைந்து போகும்போது. ஆனால் இப்போ சமீபத்தில் எடுத்த பொழுது கணக்கில் கிட்டத்தட்ட 23,000 உணவகங்கள் இருக்குதான் உலகம் முழுக்க. 135 நாடுகளில் 23,000 உணவகங்கள் KFC. பார்த்தீங்களா? ஒரு சின்ன மாற்று யோசனை எவ்வளோ பெரிய உயரத்துக்கு கொண்டு போயிருக்கு அவருடைய அந்த படைப்பாற்றல் சிந்தனை. அப்போது நம்ம எல்லாருக்கிட்டையுமே அந்த மாதிரியான ஒரு சிந்தனை இருக்குது. நம்முடைய மூளை அளவிடற்கரிய ஆற்றல் உடையதுன்னு சொல்லுவாங்க. நிறைய சிந்தனை செய்யலாம். அதை நம்ம பயன்படுத்தணும். பயன்படுத்தி நம்ம சிந்தனை வளத்தை அதிகமாக்கி நம்முடைய செயல்களை மாற்றி யோசித்து நம்ம வாழ்க்கையில் உயரலாமா? படைப்பாற்றல் சிந்தனையை வளர்த்து கொண்டு, கிரியேட்டிவ் சிந்தனையை வளர்த்து கொண்டு, கிரியேட்டிவ் திங்கிங் ஸ்கில்லை வளர்த்து கொண்டு நாம் வாழ்க்கை உயர்வோம். மேலும் பல வெற்றிகளை பெறுவோம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.